Hi friends, welcome back to abitamilyoutuber. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா மறக்காமல் abitamilyoutuber சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்கள். என்னோட ரெகுலர் அப்டேட்ஸ் பார்க்கணும்னு வச்சிங்கன்னா போத் இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் ரெண்டுலேயுமே வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து குயிக்கான ஒரு ஃப்ரூட் சாலட் தான் வந்து பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட் வந்து ஆப்பிள் வந்து கட் பண்ணிக்கிறேன். ஸோ பிஃபோர் டே வந்து நீங்கள் எதாவது ஹெவியாக சாப்பிட்டீங்க, இல்லை வந்து ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்குது, ஹோட்டலில் சாப்பிட்றோம், அந்த மாதிரி இப்போ இதெல்லாம் வந்துச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு கப் ஆஃப் ஃப்ரூட் பவுல் எடுத்துக்கலாம். அதாவது நோ கார்ப் டயட் அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரூட் சாலட் வந்து எந்த மாதிரி மேக் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது அதில். ஸோ ஆப்பிள், அதுக்கப்புறம் மாதுளம்பழம், நம்ம வீட்டில் என்ன ஃப்ரூட் இருக்கோ அந்த மாதிரி எல்லாமே மிக்ஸ் பண்ணி கட் பண்ணி போட்டுக்கலாம். இன்றைக்கி நான் என்னென்ன ஃப்ரூட் ஆட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆப்பிள் ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து இதிலே வந்து ஒரு கையளவுக்கு மாதுளம்பழம் வந்து ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ட்ராகன் ஃப்ரூட் ஆட் பண்ணுறேன். ஸோ ட்ராகன் ஃப்ரூட் வந்து கிடச்சிச்சு அப்படின்னா வாங்கி யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து நிறைய இருக்குது. ஸோ ஜஸ்ட் இந்த மாதிரி நம்ம ஸ்கூப் பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக வந்து அது கட்டாயி வந்துடும். ட்ராகன் ஃப்ரூட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நல்ல இம்யூனிட்டி வந்து டெவலப் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து நிறையா இருக்குது. ஸோ ஸ்கின்னுக்கு, ஹெல்த்துக்கு எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப நல்லது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட் பேஷண்ட்டு, சுகர் இருக்கிறவங்க, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எதாவது அலர்ஜிஸ்லாம் இருக்குது அப்படின்னா அவங்களும் வந்து ரெகுலராக வந்து ட்ராகன் ஃப்ரூட்ஸ் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃபில்லிங்காகவும் இருக்கும், டேஸ்ட்டும் வந்து நல்லாயிருக்கும். இதை வந்து நம்ம ஃப்ரூட் சாலட்ஸ்லேயும் ஆட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா வந்து இது கூட புதினா இதெல்லாம் போட்டு நம்ம வந்து ஒரு ஸ்மூதி மாதிரியும் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் ட்ராகன் ஃப்ரூட்டும் வந்து ஆட் பண்ணிட்டேன். ஏதாவது ஒரு 3 ஃப்ரூட் 4 ஃப்ரூட் வந்து நீங்கள் ஃப்ரூட் சாலட்க்கு வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சம்மர் அப்படிங்கிறதுனால நம்ம ஈஸியாக வந்து இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம். இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா பம்கின் சீடு, அதுக்கப்புறம் வந்து சன்ஃப்ளவர் சீடு, குக்கும்பர் சீடு, இந்த மாதிரி விதை வெரைட்டி எது வேணாலும் நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பவுல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். நீங்கள் குழந்தைங்கள்லாம் இருக்காங்க அப்படின்னா சம்மர் டைமில் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் வந்து நீங்கள் ஃப்ரூட் சாலட் செஞ்சு அதில் ஹனி இந்த மாதிரி எதாவது ஆட் பண்ணி அவங்களுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு கொடுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா லஞ்சுக்கு வந்து எக்கு பாயில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எக் பாய்லரில் தான் வந்து பாயில் பண்ணியிருக்கேன். இந்த கப்பில் வந்து வாட்டர் மெஷர் பண்ணி ஊற்றிட்டோம் அப்படின்னா அதுவே வந்து பாயில் ஆகி ஆஃப் ஆகிடும். இது வந்து நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருந்திருப்பேன். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 2 மந்த்ஸாக வந்து நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப ஈஸியாக இருக்குது, டைம் சேவிங்காகவும் இருக்குது. இது வந்து நான் ஆன்லைனில் தான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஒரு லிங்க் இருந்துச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா லஞ்சுக்கு வந்து ஒரு சூப்பரான மஷ்ரூம், செட்டிநாடு மஷ்ரூம் கிரேவி தான் வந்து பண்ண போகிறேன். ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக வந்து அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த கிரேவி வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு வந்து சப்பாத்தியோட நல்லா மேட்ச் ஆகும் அப்படிங்கிறதுனால இன்றைக்கி அது பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு 3 பெரிய வெங்காயத்தை வந்து நல்லா ஃபைனாக வந்து சாப் பண்ணிக்கலாம். ஆனியன் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி கிரேவிலாம் பண்ணும்போது எவ்வளோ தூரம் பொடி பொடியாக நறுக்க முடியுமோ அந்த மாதிரி நறுக்கிக்கலாம். நீங்கள் இதை நார்மல் சாப்பரில் போட்டு புல் பண்ணுவோம் அந்த மாதிரி டைப்பில் கூட இதை வந்து நீங்கள் ஃபைனாக சாப் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ 4 பெரிய வெங்காயத்தை சாப் பண்ணி எடுத்து வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 4-5 தக்காளியும் வந்து நம்ம அறுத்து எடுத்துக்க போகிறோம். தக்காளி வந்து பார்த்திங்கன்னா நம்ம பியூரி மாதிரி தான் ரெடி பண்ண போகிறோம். ஸோ ரஃப்பாக வந்து சாப் பண்ணிக்கலாம். ஒரு 5 தக்காளியை வந்து சாப் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மஷ்ரூமும் வந்து நம்ம சாப் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பேக்கெட் மஷ்ரூம் எடுத்திருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக சாப் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை வந்து நல்லா ஜாரில் போட்டு பியூரி மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி போச் மிக்சியில் வந்து பார்த்திங்கன்னா லிட்டு வந்து நல்லா லாக் ஆயிரும். ஸோ லீக் ப்ரூஃபாகவும் இருக்கும். அதே மாதிரி பிளெண்டிங் ஸ்பீடும் வந்து நல்லா ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ நமக்கு வந்து நல்லா நைஸாக அரைச்சி கொடுத்துருது மசாலா பவுடர் எல்லாமே. இப்போ தக்காளி பியூரி வந்து எடுத்து வச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கையளவுக்கு தேங்காய் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதையும் அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ கடாயை வந்து ஹீட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சேர்த்துட்டு தாளிக்கிறதுக்கு வந்து 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக வந்து கறி லீஃப் ஆட் பண்ணிவிட்டு நம்ம சாப் பண்ணி வச்சுருக்க ஆனியன்ஸு இதோடு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஆனியன் வந்து கொஞ்சம் நேரம் வந்து நல்லா வதங்கணும். ஸோ நல்லா வதக்க விட்டுறலாம்.
இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு க்யூப் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணியிருக்கனால அப்பப்போ வந்து நம்ம கன்வீனியண்ட்டாக இருக்கும் எடுத்து ஆட் பண்ணுறதுக்கு. ஸோ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு நல்லா வந்து இதை வதக்கி விட்டுக்கோங்க. இந்த ஆனியனோடு சேர்த்து கட் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூமையும் வந்து நல்லா வதக்கிக்கலாம். மஷ்ரூம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா உங்களுக்கு தண்ணி விடும். அதனால் கொஞ்சம் நேரம் வந்து இது குக் ஆகட்டும். தண்ணியெல்லாம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் இது வந்து நல்லா சாஃப்டாக வதங்கணும். ஒரு 10 மினிட்ஸ் வந்து நான் அப்படியே விட்டுட்டேன். வெங்காயம் மஷ்ரூம் ரெண்டுமே வந்து நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து செட்டிநாடு சிக்கன் மசாலா ஆட் பண்ணுறேன். இந்த மசாலா வந்து எப்படி ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லி ப்ரீவியஸ் வ்ளாகில் வந்து நான் ஷேர் பண்ணியிருந்தேன். அந்த வ்ளாகோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஏன்னா இந்த மாதிரி ஹோம்மேட் மசாலா நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா போத் வெஜ் அண்ட் நான்வெஜ் ரெண்டுக்குமே வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம கிரேவி அதெல்லாம் பண்ணும்போது நல்ல ஒரு ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட் கொடுக்கும். சேம் நீங்கள் வந்து சிக்கனுக்கும் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ மஷ்ரூமோடு சேர்த்து நல்லா இதை வந்து வதக்கி விட்டாச்சு. ஸோ அந்த ஃப்ளேவரே வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். நம்ம காரத்துக்கு எதுவுமே சேர்க்க வேணாம். ஏன்னா அதிலே வந்து நம்ம ரெட் சில்லி போட்டு அரைச்சிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டொமேட்டோ பியூரி வந்து இப்போ இதில் ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிவிட்டு அதையும் இதோடு சேர்த்து நல்லா தக்காளியோட ரா ஸ்மெல் போய் நல்லா வதங்குற வரைக்கும் நம்ம வந்து இதை குக் பண்ணணும். லோ ஃப்ளேமில் வச்சு அது பாட்டுக்கு சிம்மில் வந்து குக் ஆகிட்டே இருக்கட்டும். அப்படியே ஒரு 15 மினிட்ஸ் வந்து நான் விட்டுற போகிறேன். ஸோ சைடில் வந்து நம்ம மற்ற ஒர்க்கை பார்த்துட்டு அப்பப்போ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருந்தால் போதும். ஸோ நல்லா அது வந்து உங்களுக்கு குக் ஆகி நல்லா திக்காகி வரும். ஸோ அது வரைக்கும் நம்ம குக் பண்ணணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா இந்த மாதிரி திக்காயிருச்சு. இப்போ ஃபைனலாக வந்து நம்ம கொஞ்சமாக அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வெறும் தேங்காய் பால் மட்டும் எடுத்து ஊற்றுறதுனால ஊற்றலாம். இல்லைன்னா திக்காக இந்த மாதிரி தேங்காவோட சேர்த்தும் அரைச்சி ஊற்றலாம். ஊற்றிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த கோகோனட் வந்து இந்த மஷ்ரூம் கிரேவியில் வந்து நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். ஸோ இதை வந்து ஸ்கிப் பண்ணிடாதீங்க. வேணுங்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அதே ஜாரில் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். கன்சிஸ்டன்சி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி குக் பண்ணி எடுத்துக்கோங்க. பூரி, சப்பாத்தி இல்லைனா வந்து புலாவ் அந்த மாதிரி இது எல்லாத்துக்குமே வந்து இந்த கிரேவி வந்து நல்லாயிருக்கும். ஃபைனலாக கொத்தமல்லி இலை தூவி இதை வந்து ஆஃப் பண்ணி எடுத்துட்டேன். சூப்பர் டேஸ்டியான மஷ்ரூம் கடாய் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அமேசானில் வந்து பார்த்திங்கன்னா ஐக்கியாவோட ஸ்டோரேஜ் கண்டெய்னர் வந்து நான் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா செட் ஆஃப் 2 செட் ஆஃப் 4 அந்த மாதிரி வரும். ஸோ நான் வந்து செட் ஆஃப் 4 தனியாக செட் ஆஃப் 2 தனியாக வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ 2 கண்டெய்னர் வந்து வந்துருச்சு. இந்த மாதிரி நம்ம ஓப்பன் பண்ணியும் வந்து போட்டுக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்பரண்ட்டாகவும் இருக்கும், பிபிஏ ஃப்ரீ. ஐக்கியாவோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. இந்த கண்டெய்னரோட லிட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உடஞ்சிருச்சு. இது வந்து மேக்ஸில் ட்ரெஸ் எடுத்தம்போது ஹோம் சென்டரோட கண்டெய்னர் வந்து ஃப்ரீயாக கொடுத்தாங்க. ஸோ இது என்னாச்சு, லாக் ஆகாமல் மூடி வந்து 2 மூடியுமே உடஞ்சிருச்சு. ஸோ சேஞ்ச் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த மாதிரி ஸ்லிம் கண்டெய்னர்ஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது வந்து 1 kg கெப்பாசிட்டி. நல்லா கன்வீனியண்ட்டாகவும் இருக்குது, டிரான்ஸ்பரண்ட்டாகவும் இருக்குது. லிட்டும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஏர் டைட்டு. ஸோ நம்ம வேணுங்கிற போது அந்த முன்னாடி இருக்க சின்ன லிட்டை மட்டும் ஓப்பன் பண்ணி கூட நம்ம வந்து போட்டுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்பேஸ் சேவிங்காகவும் இருக்கும். ஏன்னா ஸ்லிம்மாக இருக்கிறதுனால நம்ம நிறையா கண்டெய்னர்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த 2 கண்டெய்னர் வந்து இன்றைக்கி மார்னிங் ரிசீவ் ஆச்சு. ரிமைனிங்கும் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஆஃப்டர்நூனே ரிசீவ் ஆயிடுச்சு. சரி இதையும் வந்து நம்ம செட்டாக போட்டு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றில் வெந்தயம், இன்னொன்றில் வந்து பார்த்திங்கன்னா சோயா, இன்னொன்றில் வந்து ராஜ்மா, இந்த மாதிரி 3லேயுமே வந்து நான் ஸ்டோர் பண்ணுறேன். இங்கே இருக்க 2 கண்டெய்னரோட லிட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தான் இருந்துச்சு. பட் அதை வேறு ஏதாவது ஸ்டோரேஜ்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதை அப்படியே செட்டாக வந்து ஆர்டராக வந்து நம்ம போட்டு வச்சுக்கலாம் அப்படின்ட்டு அது எல்லாத்தையுமே வந்து இதே மாதிரி நான் சேஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா இதெல்லாம் வந்து நம்ம 1 kg அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணுவோம். தேவைப்படும் போது எடுக்கிறதுக்கும் வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே வந்து செட்டாக வந்து நான் போட்டு வச்சுட்டேன். கிளாஸ் கண்டெய்னர்லாம் வந்து ஹேண்டில் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறவங்க வந்து இந்த மாதிரி வந்து ஸ்டோரேஜ் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். அந்த கண்டெய்னர்ஸ் எல்லாமே வந்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுட்டேன். ட்ரை பண்ணி எடுத்துகிட்டு நம்ம வேறு ஏதாவது ஸ்டோரேஜ்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஹவுஸ் ஹெல்ப்பும் வந்து பாத்திரம் எல்லாமே வந்து வாஷ் பண்ணி கொடுத்துட்டாங்க. இப்போ எல்லாமே வந்து அந்தந்த பிளேஸில் வந்து எடுத்து அரேஞ்ச் பண்ணணும். பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லன்ச் 2ஓட வேலையுமே முடிஞ்சிருச்சு. மஷ்ரூம் கிரேவி வந்து நிறையா இருக்கிறதுனால டின்னருக்கும் வந்து அதே தான் வந்து வச்சுக்க போகிறோம்.
நம்ம சேனலில் வந்து எந்த மாதிரியான ஆர்கனைசேஷன், க்ளீனிங் இதெல்லாம் வேணும் அப்படிங்கிறத வந்து கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள். அவுட்டரில் இருக்கக்கூடிய சிங்கில் தான் வந்து பாத்திரம் எல்லாமே வாஷ் பண்ணுவாங்க. வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பிளாஸ்டிக் பேஸ்கெட்டில் வச்சோன்னே நல்லா வந்து வாட்டர்லாம் ட்ரெயின் ஆகி வெயிலும் அடிக்கிறதுனால டக்குன்னு வந்து காஞ்சிரும். அதுக்கப்புறம் நம்ம வந்து எல்லாமே செட்டாக செப்பரேட் பண்ணி வச்சு அந்தந்த ட்ராவில் வந்து எடுத்து அரேஞ்ச் பண்ணிட்டோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும். ஒரு சில வீடுங்களெல்லாம் நான் பார்த்துருக்கேன், நிறைய பாத்திரம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. குக்கிங் பண்ணும்போது நிறைய எடுத்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தான் வந்து வேலை வந்து ரொம்ப டபுள் ஆகும். முடிஞ்ச அளவுக்கு கம்மியான பாத்திரம், ஒரு தோசை கரண்டி எடுத்தோம் அப்படின்னா அதையவே வந்து நம்ம வாஷ் பண்ணி எல்லா குக்கிங்க்கும் யூஸ் பண்ணிக்கணும். குக்கர் ஒன்று எடுத்தோம் அப்படின்னா அதிலே வந்து நம்ம 2-3 வேலை வந்து பண்ணிக்கணும். அதே மாதிரி பாலுக்கு தனியாக, பால், டீ இதெல்லாம் போடுறதுக்கு தனியாக ஒரு பேன். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ரொம்ப லிமிட்டடான வெசல்ஸ் வச்சு குக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப டைம் சேவிங்காக இருக்கும். நமக்கு வேலையும் சீக்கிரம் முடிஞ்சிரும். இல்லைன்னா வந்து கிச்சனில் வந்து பாத்திரம் கழுவுறது, பாத்திரம் எடுக்க இதுக்கே வந்து நமக்கு நிறைய நேரம் வந்து எடுத்துக்கும். ஸோ டைம் மேனேஜ்மெண்ட்டில் மெயினாக நீங்கள் பார்க்க வேண்டியது ரொம்ப கம்மியான வெசல்ஸ் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ பாத்திரம் எல்லாமே வந்து அடுக்கி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த டைனிங் டேபிளோட கவரு, ஷீட்டு இது எல்லாமே வந்து சேஞ்ச் பண்ணலான்ட்டு இருக்கேன். ஸோ மேலே வந்து டெரஸில் வந்து டைல்ஸ் எல்லாம் வந்து போட்டுட்ருக்காங்க. கிட்டத்தட்ட அந்த ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 டேஸாக வந்து நடந்துகிட்ருக்கு. 2 நாள் வருவாங்க, திருப்பி 2 நாள் வரமாட்டாங்க. ஸோ இந்த மாதிரியே வந்து ஒரு மந்த்து ஃபுல்லாகவே வந்து அந்த ஒர்க் நடக்கிறதுனால வீடு ஃபுல்லாகவே வந்து ரொம்ப டஸ்ட்டாக தான் இருந்துச்சு. இப்போ ஆல்மோஸ்ட் வந்து ஒர்க் எல்லாமே வந்து ஃபினிஷ் ஆயிடுச்சு. 90% ஒர்க் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆனதும் நான் அவங்க கூட வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ அதனால் ஒவ்வொரு ஏரியாவாக வந்து பார்த்திங்கன்னா டீப் க்ளீனிங் வந்து பண்ணிகிட்ருக்கேன். எல்லா விண்டோஸு, வீட்டில் எல்லா ஏரியாலுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய டஸ்ட்டு, மண். ஏன்னா வந்து ஃப்ளோரிங்கை வந்து ஃபுல்லாகவே வந்து உடச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து டைல்ஸ் போட்டாங்க. அதனால் வந்து நிறைய உங்களுக்கு வந்து டஸ்ட் வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால் இப்போ ஒவ்வொன்றா வந்து அந்த ஒர்க் கம்ப்ளீட் ஆகும்போது எல்லாமே வந்து டீப் க்ளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஃபஸ்ட்டு வந்து டைனிங் ஏரியாவில் இருக்கக்கூடிய ஷீட்ஸ் அண்ட் கவர் எல்லாமே சேஞ்ச் பண்ணிவிட்டேன். மேலே இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட் கவர் அண்ட் இந்த மாதிரி பிவிசி மேட்டும் போட்டோம் அப்படின்னா இது நம்ம தினமும் தொடச்சி எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி சென்டர் ஆஃப் தி டைனிங் டேபிள் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து வாட்டர் ஜக் வந்து வச்சுருங்க. ஒரு ட்ரே இல்லைனா வந்து ஏதாவது ஒரு பேஸ்கெட் மாதிரி வச்சு அதில் வந்து டைனிங் டைமில் வந்து நமக்கு என்னென்ன தேவைப்படுமோ அந்த திங்ஸ் எல்லாமே நீங்கள் இதில் வைக்கலாம். இதில் வந்து ஊறுகாய், உப்பு, அதுக்கப்புறம் வந்து டூத் பிக்கு, அப்புறம் வந்து ஸ்பூன் ஸ்டாண்டு, இப்போ கீ யூஸ் பண்ணுவீங்கன்னா கீ, அது எல்லாமே வைக்கலாம். நான் டூத் பிக்கும் ஸ்பூனும் இங்கே வைக்க மாட்டேன். ஏன்னா அதை வந்து எடுத்துகிட்டே இருப்பாங்க அப்படிங்கிறதுனால அதை வந்து அவாய்ட் பண்ணிடுவேன். ஸோ நமக்கு டைனிங் ஏரியாவில் தேவைப்படுற எல்லாத்தையுமே வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு ட்ரே போட்டு நம்ம வச்சிடணும். பக்கத்துலேயே வந்து ஃப்ரூட் பேஸ்கெட், வெளியே வைக்கக்கூடிய ஃப்ரூட்டு, பனானா அந்த மாதிரி வந்து செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா டைனிங் டேபிள் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப சிம்பிள் அண்ட் நீட்டாகவும் இருக்கும். அதே மாதிரி நமக்கு தேவையான பொருள் எல்லாமே வந்து அந்த பிளேஸில் வந்து ஆர்கனைஸ்டாக இருக்கும். தேவைப்படும் போது நம்ம டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து ரெகுலராக வந்து என்னோடய டைனிங் டேபிள் செட்டப் வந்து இருக்கும். மெயின்டெனன்ஸ் வந்து நமக்கு ஈஸியாக இருக்கணும். ஸோ அதனால தான் மேலே வந்து இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட் ஷீட் வந்து கிளாத்துக்கு மேலே போட்டிருக்கேன். அதே மாதிரி சேர்லேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா குஷனுக்கு மேலே வந்து நல்லா ஒரு பெட்ஷீட் மாதிரி ஒரு துணி எடுத்து டெய்லர்கிட்ட கொடுத்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி அந்த லெக்கில் வந்து கட்டி விட்டுருக்கேன். இது வந்து காட்டன் தான். ஸோ டபுள் லேயர் இருக்கும். அதனால் நமக்கு வந்து டக்குன்னு ஈரமாகுது, ஏதாவது ஸ்பில் ஆகுது அப்படின்னா மெயின் குஷன் வந்து டேமேஜ் ஆகாது, நீட்டாக இருக்கும். மந்த்லி ஒன்ஸ் ஆர் 2 months ஒன்ஸ் அதை ரிமூவ் பண்ணி நம்ம வாஷ் பண்ணி திருப்பி அதே மாதிரி வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து டைனிங் டேபிள் ஃபுல்லாகவே வந்து இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணியாச்சு. இன்றைக்கி ஈவினிங் தான் வந்து பார்த்திங்கன்னா டைனிங் ஏரியா அண்டு இந்த என்னோடய ரூமும் வந்து ஃபுல்லாகவே வந்து டீப் க்ளீன் பண்ணோம். ஸோ ஹவுஸ் ஹெல்ப்பும் நானும் சேர்ந்து தான் வந்து இது பண்ணிகிட்ருக்கோம். பார்த்திங்கனாலே தெரியும் எவ்வளோ குப்பை மேலேருந்து விழுகுது அப்படின்ட்டு. ஃபுல்லாக பயங்கரமான டஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ லாஃப்ட்டு, ஒவ்வொரு கபோர்டுக்கு மேலே எல்லாத்துக்கு மேலேயுமே வந்து கம்ப்ளீட்டாக வந்து டீப் க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ ரூம் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ டஸ்ட்டாக இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து டஸ்டிங் எல்லாத்தையுமே வந்து கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம க்ளீனிங் லிக்விடு, ஸ்ப்ரே அதை வச்சு வந்து தொடச்சிக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து எல்லா பக்கம் இருக்க திங்ஸ் எல்லாத்தையுமே வந்து ரிமூவ் பண்ணி நான் வந்து பெட்டில் வந்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பெட்ரூம்லாம் க்ளீன் பண்ணுறோம் அப்படின்னா பெட்டுக்கு மேலே, பெட் ஸ்ப்ரெட்டுக்கு மேலே வந்து ரஃப்பாக வந்து ஒரு பெட் ஸ்ப்ரெட்டை வந்து ஃபுல்லாகவே வந்து விரிச்சு விட்டுட்டேன்.
அப்போ தான் வந்து உங்களுக்கு டஸ்ட் வந்து உள்ளே போகாமல் இருக்கும். நம்ம டக்குன்னு அதை மட்டும் எடுத்து வாஷ் பண்ண போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி எல்லாத்தையும் ஒரே இடத்துல வச்சுட்டு ஃபுல் டஸ்டிங்கும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா வந்து நம்ம தொடச்சி விட்டு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து எல்லா ஐட்டம்ஸ்க்குமே வந்து தனியாக வந்து க்ளீனிங் ஸ்ப்ரே யூஸ் பண்ணி நல்லா ஒரு மைக்ரோ ஃபைபர் கிளாத் வச்சு எல்லாத்தையுமே வந்து தொடச்சி எடுக்கிறேன். ஏன்னா இதில் தான் வந்து நிறைய டஸ்ட் இருக்கும். ஸோ அதனால் இது எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி தான் நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணணும். பிளான்ட்டு இல்லை ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் வேஸ் இதெல்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்னா அது மேலெலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டஸ்ட்டு வந்து ஃபார்ம் ஆயிரும். அதை வந்து நீங்கள் எப்படி க்ளீன் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு க்ளீனிங் ஸ்ப்ரே வந்து ஃபுல்லாக அடித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மைக்ரோ ஃபைபர் கிளாத் வச்சு துடைக்கும் போது நல்லா நீட்டாயிரும். ஸோ அந்த மாதிரி தான் நான் வந்து ஆர்டிஃபிஷியல் பிளான்ட்ஸ் எல்லாமே வந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். இல்லைனா அந்த லீவ்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெள்ளை அடித்த மாதிரி ரொம்ப டஸ்ட் அடித்த மாதிரி ஆகிடும். ஸோ அதோட லுக்கே வந்து ஸ்பாயில் ஆகிடும். ஸோ மந்த்லி ஒன்ஸ் அந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த எல்லாத்தையுமே வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருங்க. இப்போ எல்லா ஐட்டம்ஸுமே வந்து தொடச்சி எடுத்து வச்சுட்டேன். நெக்ஸ்ட் வந்து ஒவ்வொன்றையும் அந்தந்த பிளேஸில் வந்து வச்சுக்கலாம். இந்த பேஸ்கெட்டில் சின்ன சின்ன ஐட்டம்ஸ் ஏதாவது நம்ம போட்டு வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ரொம்ப லிமிட்டடான ஐட்டம்ஸ் மட்டும்தான் நான் வந்து வெளியே வச்சுருக்கேன். ஏன்னா நிறைய டஸ்ட்டு வந்து ஃபார்ம் ஆகும் இந்த மாதிரி ஓப்பன் ஷெல்ஃப்லாம். ஸோ நம்ம அடிக்கடி வந்து டஸ்ட்டு வந்து க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு 10 days ஒன்ஸ் வந்து நம்ம இதெல்லாமே வந்து க்ளீன் பண்ணணும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு வந்து நைட் லேம்ப்பு, ஆர்டிஃபிஷியல் பிளான்ட்டு, ஃபோட்டோ ஃப்ரேம் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் தான் வந்து நான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். டிவி யூனிட் பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த ரன்னரையும் வந்து எடுத்துகிட்டு நல்லா டஸ்ட் பண்ணி சேஞ்ச் பண்ணிட்டேன் வேறு. இது மேலே வந்து ஒரு மணி பிளான்ட்டும் வந்து வச்சுக்கலாம். நல்ல ஒரு க்ரீனிஷ் லுக் இருக்கும். வாட்டர் மட்டும் வந்து வீக்லி ஒன்ஸ் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணணும். கம்ப்யூட்டர் டேபிளில் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக என்னோடய ஸ்பேஸ் வந்து நீட்டாக இருக்கிறதுக்கு காரணமே இந்த ஆர்கனைசர் தான். ஸோ எல்லா சார்ஜரு, ஒயர் எல்லாமே வந்து இதுக்குள்ளே நம்ம வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப நீட்டாக இருக்கும். ஸோ எந்த ப்ளக் யூஸ் பண்ணுறோமோ அதை மட்டும் நம்ம ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த ப்ராடக்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா நான் அமேசானில் தான் வாங்கியிருந்தேன். இதோட லிங்க் இருந்துச்சுனாலும் நான் வந்து ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து மோடம், இது எல்லாமே வந்து இந்த கார்னரில் தான் வச்சுருக்கேன். எல்லா ஒயருமே இதுக்கு அடியில் போகிற மாதிரி செட் பண்ணியாச்சு. ஸோ அந்த ஒயர்லாம் வந்து உங்களுக்கு அசிங்கமாக தெரியாமல் பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இந்த ஹேங்கிங் ஷெல்ஃபில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளான்டர், அதுக்கப்புறம் வந்து ஒரு புத்தா ஸ்டாச்சு, இது ரெண்டையும் இங்கே வச்சிட்றேன். இந்த புத்தா ஸ்டாச்சு வந்து பார்த்திங்கன்னா தாய்லாந்து போயிருந்தப்போ அங்கே வாங்கினது. ஸோ நல்லா இந்த பிளேஸ்க்கு வந்து ஆப்டாக வந்து இது அமைஞ்சிருச்சு. இப்போ ஒர்க் டேபிள் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து கம்ப்ளீட்டாக அரேஞ்ச் பண்ணி நீட்டாக வந்து செட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிளில் இருக்க ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து வச்சு அதை க்ளீன் பண்ணி அரேஞ்ச் பண்ணணும். ஸோ இப்போ அந்த ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து எடுத்து இங்கே வச்சுருக்கேன். இந்த ஒவ்வொரு பாட்டில்ஸ் இது மேலேயுமே வந்து நிறைய டஸ்ட் இருக்குது. ஸோ எல்லாமே வந்து வைப் பண்ணி நீட்டாக வந்து அரேஞ்ச் பண்ணி எடுத்து வைக்கிறேன். ஃபவுண்டேஷன், காம்பேக்ட் பவுடர், ஐப்ரோ பென்சில், லிப் பாம் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே இந்த ஆர்கனைசரில் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பட்ஸு. ஸோ இந்த மாதிரி எல்லாமே செப்பரேட் பண்ணி நீட்டாக வந்து எடுத்து வச்சாச்சு. இப்போ எல்லாமே அந்தந்த பிளேஸில் வந்து எடுத்து அரேஞ்ச் பண்ணுறேன். இப்போ ஃபுல் ரூமே வந்து பார்த்திங்கன்னா டீப் க்ளீன் பண்ணியாச்சு. எல்லா திங்ஸு, எல்லா பிளேஸு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீட்டாக வந்து அரேஞ்ச் பண்ணியும் முடிச்சிட்டேன். இப்போ வந்து பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப நீட்டாக இருக்குது. இந்த ஒர்க் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து டீப் க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் வெயிட் பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக வந்து இந்த ஒர்க்கும் வந்து இன்றைக்கி கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நீ வந்து ஒவ்வொரு நாளுமே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஏரியாவாக வந்து க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் தான் இருக்கேன். ஏன்னா நம்ம எல்லாமே ஒரே நாள் செய்யும்போது தான் நமக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒவ்வொரு நாள் வந்து ஒவ்வொரு ஏரியாவாக நம்ம வச்சுட்டு நம்ம பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். ஃபுல் க்ளீனிங் முடிச்சு ரீஅரேஞ்ச் பண்ணுறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 hours ஆயிடுச்சு. இதோட இந்த vlog முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல மீட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு எந்த மாதிரி vlogs வேணும் அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா தமிழ் யூடியூபர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.